டியர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் உறவுகளும் சார்புகளும் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.1லேருந்து பார்க்கலாம். இப்போ 2 கணம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி அப்புறம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பின்னா ஏல என்ன கணம் கொடுத்துருக்காங்க அதை எழுதுங்க. 1 3 5 கிராஸ் பியில் என்ன கொடுத்துருக்காங்க 2, 3. ஏ கிராஸ் பின்னா எப்படி எழுதுவோம்னா ஜோடி சேர்க்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு நம்பராக எடுத்து இங்கே இருக்க நம்பரை நம்ம ஜோடி சேர்க்குறோம். இப்போ 1 எடுத்துகிட்டு 1, 2 அடுத்து 1க்கு 1, 3. அதே மாதிரி 3 எடுத்து 3, 2 3, 3. அடுத்து 5க்கு 5, 2 5, 3. அதாவது ஏ கிராஸ் பி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஏல இருக்க கணத்தை எடுத்து பியில் இருக்க கணத்தோட நம்ம ஜோடி சீக்கிரம். அதாவது 1 எடுத்தோன்னா 1, 2 1, 3. 3 எடுத்துகிட்டு 3, 2 3, 3. அதே மாதிரி 5, 2 5, 3 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் ஏ அப்படின்னா பியை ஃபஸ்ட்டு போடணும். பி என்ன கொடுத்துருக்காங்க 2, 3. அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கிராஸ் ஏ செகண்டாக வந்து நம்ம 1, 3, 5 ஏ என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ அதே மாதிரி இதுக்கு எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி இந்த ஒரு நம்பர் எடுத்து இந்த 3 நம்பருக்கு ஜோடி சேர்க்கணும். 2, 1 2, 3 2, 5. அதே மாதிரி 3 எடுத்துகிட்டு 3, 1 3, 3 3, 5. அவ்வளோதான். அடுத்து நம்ம செகண்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா இல்லையெனில் ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ செகண்டு கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படி கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்கள் ஏ கிராஸ் பியில் 1, 2 1, 3 3, 2 3, 3 5, 2 5, 3. பி கிராஸ் ஏல என்ன கொடுத்துருக்கு 2, 1 2, 3 2, 5 3, 1 3, 3 3, 5. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு சமன்பாடும் சமமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுக்கு வந்து ஆன்சருமே சமமாக இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே மேட்ச் ஆகாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. சப்போஸ் சமமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா சமம் பண்ணும். இப்போ நமக்கு ஈக்குவலாக வரல, ரெண்டுலேயும் வேறு வேறு ஆன்சர் தான் வந்திருக்கு. அப்போது நாட் ஈக்குவல்ட்டு போகணும். சரிங்களா? ஏன்னா இப்போ 1, 2 எடுத்துக்கலாமே. 1, 2 எடுத்துட்டோன்னா இல்லை 1, 2 இருக்கான்னு பாருங்கள். என்ன இருக்குது நமக்கு 2, 1 தான் இருக்குது. அப்போ நாட் ஈக்குவல். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் 1, 3 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1, 3 வேறு எங்கேயாவது 1, 3 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இதில் வந்து 3, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வந்து நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னால் ஈக்குவல் டு போட்டு நம்ம நடுவில் சென்டரில் கோடு போடும், கிராஸ் போடும். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏல இருக்குது, ஏல வந்து எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ ஏல வந்து எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஏல வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பியில் எத்தனை கொடுத்துருக்காங்க 1 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எத்தனை நம்பர் வந்திருக்கு நமக்கு 1 2 3 4 5 6 வந்திருக்கு. ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏன்னா என்ன வந்திருக்கு 1 2 3 4 5 6 வந்திருக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க எல்லாமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இப்போ 3 2 பேருக்குன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 6 கிடைக்கும். அப்போ எல்லாமே ஈக்குவலாக வந்துடுச்சா? அவ்வளோதான். இந்த 3 தான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.